1½ வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வருங்க. அந்த வரிசையில் இந்த வருடம் ராகு கேது பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஜோதிடத்தில் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராகு கேது பயிற்சியானது வரப்போகிற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி கரெக்டாக மதியம் 2:11 நடைபெற இருக்குதுங்க. அதாவது 30/10/2023 முதல் 18/5/2025 வரை இந்த பயிற்சியானது நடைபெற இருக்குதுங்க. ராகு பகவான் மேச ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு ட்ராவல் பண்ண போகிறாருங்க. அதே போல் துலாம் ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு கேது பகவான் பயிற்சியாக இருக்கிறாருங்க. துலாம் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க. ராகு ஆசைக்கு காரகன், கேது மோட்சத்திற்கு காரகன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர்களுக்கு ராசி மண்டலத்தில் சொந்த ஆட்சி வீடுங்கிறது கிடையாதுங்க. இவர்கள் யாருடைய வீட்டில் இருக்கின்றார்களோ, யாருடைய சாரத்தில் இருக்கின்றார்களோ அதனுடைய பலனையே செய்வார்கள். நான் இப்போ சொல்ல போகிற இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கடந்த சில ஆண்டுகளாக ராகு கேதுக்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இப்போது நல்லதொரு கோச்சார அமைப்புகள் நடைபெறுகின்றது. குறிப்பாக தற்போதைய ராகு கேது பயிற்சி என்பது மிகவும் நன்மையை தருங்க. 6 மற்றும் 12ஆம் இடங்களில் உங்களுக்கு நடக்க இருக்கின்றதுங்க. ராகு கேதுக்கள் இது போல ஒரு நல்லதொரு இடத்திற்கு வருவது என்பது 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்குங்க. ஆகவே இந்த முறை துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியால் அதிக நன்மைகள் என்பது கிடைக்கும். அதே போலவே ராகு கேது பயிற்சியை அடுத்து நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு மிகவும் திடீர் அதிர்ஷ்டத்தை தருங்க. தற்போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்திற்கு செல்வது என்பது துலாம் ராசிக்கு பொதுவாக நன்மைகளைத்தான் தரும். ஏனென்றால் துலாம் ராசிக்கு குருவானவர் 3-6 உடையவர். ஆகவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்பு வருங்க. குரு பயிற்சியில் நிச்சயமாக வேலை செய்யும். இதன் மூலமாக துலாம் ராசிக்காரர்கள் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கும் நிலைமையை பெறுவீங்க. ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் அமைவது என்பது எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்க இருப்பது என்பதால் எந்த வகையில் பார்த்தாலும் இன்னும் 2 வருடங்களுக்கு கோச்சார ரீதியில் துலாம் ராசிக்கு சாதகமான பலன்கள் என்பது நடக்க இருக்கின்றது. அதே நேரத்தில் கோச்சார பலன்கள் என்பவை பொதுவானவை தான். ஒரு மனிதனுக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்ல கெட்ட சம்பவங்களையும் நன்மை தீமைகளையும் உறுதியாக சொல்பவை அவனது பிறந்த ஜாதக அமைப்பின்படி நடக்க இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் தான். தசாபுக்தி பலன்களும் இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கோச்சார பலன்களும் சரியான விதத்தில் நன்மையாக ஒன்று சேரும்போது ஒரு மனிதன் சந்தோஷ வாழ்வின் உச்சத்திற்கு செல்ல முடியும். எனவே இந்த பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்லதொரு தசாபுக்தி அமைப்பு நடப்பவர்கள் நான் சொல்லும் இந்த நன்மைகள் என்பது உண்மையாக அனுபவிப்பீங்க. பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்லதொரு அமைப்புகள் என்பது நடக்காதவர்களுக்கு பலன்கள் சற்று குறைவாகத்தான் இருக்கும். துலாம் ராசியில் கடந்த காலங்களில் ராகு கேதுவால் பட்ட கஷ்டங்களுக்கு பம்பர் பரிசாக வரக்கூடிய 2 பயிற்சிகளும் அமையும் என்பதால் இந்த வருடத்தினுடைய இறுதியிலிருந்தே மிகவும் நன்மைகளை அடைவீங்க. 6ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய ராகுவால் செய்தொழில் விருத்தி, எதிலும் லாபம், எல்லாவற்றிலும் வெற்றி, அரச லாபம், அந்நிய இன மத மொழிக்காரர்களால் நன்மை, வெளிநாடு வெளி மாநில மேன்மை, தூர இடங்களில் இருந்து பணம் கிடைத்தல், சிறிய முயற்சியில் பெரியதொரு நன்மை, அதிர்ஷ்டம் ஆகிய பலன்கள் உங்களுக்கு நடக்குங்க. இதுவரை நடக்காமல் தட்டி போயிருந்த அத்தனை பாக்கியங்களுமே கொடுப்புனைகளுமே இப்போது தடையின்றி கிடைக்கும். ராகு மீனம் வீட்டில் அமரும்போது அதிகமான நன்மைகளை செய்வார் என்பதால் இந்த முறை இரட்டிப்பு நன்மையாக பெயர்ச்சிக்கு பிறகு தாராள பண வரவு, குழந்தைகளால் பெருமை போன்ற பலன்களை செய்வாருங்க. குறிப்பாக பிறந்த ஜாதகத்தில் ராகு திசை அல்லது ராகு புக்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கும் யோகமான தசாபுக்திகள் நடப்பவர்களுக்கும் இந்த முறை ராகுவால் அற்புதமான லாபங்கள் கிடைக்குங்க. இதுவரை நல்லதொரு வேலை கிடைக்காமல் சோர்ந்து போயிருந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வகையில் நல்லதொரு சம்பளத்துடன் வேலை கிடைக்குங்க. பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஊடகம், பத்திரிகை போன்ற துறைகளில் இருப்பவர்கள், கலைஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இது வசந்த காலமாகுங்க. கலைத்துறையினர் இதுவரை இல்லாத நல்லதொரு திருப்பங்களை காண்பீங்க.
பொருத்தமில்லாத வேலையில் இஷ்டமில்லாமல் இருந்த இளைஞர்களுக்கு உடனடியாக மாற்றங்கள் என்பது உருவாகி நினைத்த மாதிரியான ஒரு வேலை என்பது கிடைக்கும். உங்களை பிடிக்காத மேலதிகாரி மாறுதலாகி உங்களுக்கு அனுசரணையானவர் அந்த இடத்திற்கு வருவாருங்க. அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் என்பது மறையும். ஏற்கனவே தொழில் ஆரம்பித்து இன்னும் காலொன்ற முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தொழில் நல்லதொரு முன்னேற்றமாக நடக்குங்க. அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கு இதர வருமானங்கள் என்பது சிறப்பாக சொல்லிக்கொள்ளும்படி இருக்குங்க. தொழிலாளர்களுக்கு வேலைப்பளு என்பது குறைந்து சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். தொழில் சங்கங்களில் பதவியில் இருப்பவர்கள் பாராட்டுகளை பெறுவீங்க. வியாபாரிகள், சுயதொழில் செய்பவர்கள் உள்ளிட்டவர்கள் தொழில் மேன்மையும் புதிய தொழில் தொடங்குதலும் அடைவீங்க. கூட்டு தொழிலில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மந்தமான நிலைமையும் மாறி தொழில் நல்லபடியாக நடக்கும். நண்பர்களும் பங்குதாரர்களும் உதவிகரமாக இருப்பாங்க. தந்தையினுடைய ஆதரவு என்பது கிடைக்கும். தந்தை வழி உதவிகள் நன்றாக இருக்குங்க. அப்பா வழி சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் உண்டுங்க. தர்ம காரியங்கள் செய்ய முடியும். அறப்பணிகளில் ஈடுபட்டு நல்லதொரு பெயர் வாங்குவீங்க. விவசாயிகளுக்கு எந்ததொரு பயிற்சி மிகுந்த நன்மையை அளிக்குங்க. விளைந்த பயில் சிந்தாமல் சிதறாமல் வீட்டிற்கு பொன்னாக வரும். குடியானவன் வீட்டில் குதூகலமும் சுப நிகழ்ச்சிகளும் இருக்கும். பணப்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு மேன்மை உண்டுங்க. தொழில் அதிபர்களுக்கு இதுவரை இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும். அரசாங்க ஆதரவுகள் உண்டுங்க. இடைத்தரகர்களை நீக்கி நேரடியாக அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் பார்த்து காரியங்களை வெற்றியாக முடியும். எந்ததொரு காரியத்திலும் எடுக்கும் முயற்சிகள் இப்போது பலித்தமாகும். தொழிலை விரிவுபடுத்தலாம். புதியதொரு முயற்சிகளை இப்போது செய்யலாம். இதுவரை கருத்து வேற்றுமைகளாலும் குடும்ப சிக்கல்களினாலும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. திருமண வாழ்வில் பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டு விவாகரத்து ஆனவர்களுக்கு இப்போது இரண்டாவது வாழ்க்கை என்பது நல்லபடியாக அமையுங்க. இந்ததொரு வாழ்க்கை நீடித்தும் நிம்மதியாகவும் இருக்கும். குடும்பத்தில் இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த மங்களமான காரியங்கள் இனிமேல் சிறப்பாக நடைபெறும். காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரியவர்களுடைய சம்மதத்துடன் திருமணம் என்பது நடக்கும். சிலர் புதிதாக காதலிக்க ஆரம்பிப்பீங்க. குழந்தை பாக்கியம் என்பது தாமதித்தவர்களுக்கு நல்லதொரு முறையில் குழந்தை பிறக்கும். வழக்கு, கோர்ட்டு, காவல்துறை போன்றவற்றில் சிக்கி திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு அனைத்துமே நல்லபடியாக முடிவிற்கு வரும். அநியாய வட்டிக்கு கடன் வாங்கி அதிலிருந்து மீள முடியாமல் அவஸ்தைப்பட்டு விழிப்பிதுங்கி கொண்டிருந்தவர்களுக்கு கடனை அடிப்பதற்கு நல்லதொரு வழி பிறக்குங்க. பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது சிறப்பான நன்மைகளை தரும். உங்களுடைய மதிப்பு என்பது உயரும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் என்பது விலகும். அலுவலகத்தில் ஆண்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. புகுந்த வீட்டில் அந்தஸ்து கௌரவம் கூடும். அடுத்து நடைபெறக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக குரு தன வீடு எனப்படக்கூடிய 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குருவாலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க. வீட்டில் பொன்பொருள் சேர்க்கை என்பது உண்டாகும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே வாங்க முடியும். புதிதாக வாகன யோகம் என்பது வந்துவிட்டதுங்க. நீண்ட காலமாக வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த புதிய வாகனம் வாங்க முடியும். சொகுசு வாகனம் வாங்குவதற்கும் அமைப்பு என்பது இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் புதைகள் லாட்டரி மூலமாக எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தை இழுபறியாக இழுத்து கொண்டிருந்த விஷயங்கள் சட்டென்று முடிவிற்கு வந்து பெரும் தொகை என்பது கைக்கு கிடைக்கலாங்க. குறிப்பிட்ட சிலர் கடந்த காலங்களில் மன கஷ்டங்களையும் வாழ்வில் தடைகளையும் சந்தித்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நிலை எதுவுமே இப்போது இருக்காதுங்க. எல்லா விஷயங்களுமே நிதானமாக நல்லபடியாக நடக்கும். வருமானத்திற்கு எந்த விதமான குறையும் இருக்காதுங்க. இதுவரை வீடு வாங்க தடை இருந்தவர்களுக்கு இந்த தடை நீங்கி நல்லதொரு வசதியான ஆடம்பரமான வீடு அமையப் போகின்றது. வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இனிமேல் குத்தகை அடிப்படை வீட்டுக்காவது மாற முடியும். வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களுமே நினைத்தபடியே நிறைவேறும். வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தியவர்களுக்கு முழுதாக முடித்து கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். கடன் பெற்று நல்லதொரு லேண்ட் வாங்க முடியும். எதிர்கால முதலீடாக குழந்தைகள் பெயரிலோ அல்லது உங்கள் பெயரிலோ வீட்டு மனை வாங்குவீங்க. செலவுகள் என்பது அதிகம் இருக்கும் என்பதால் வரும் வருமானத்தை முதலீடாக மாற்றி நல்ல விதமாக விரயம் செய்வது புத்திசாலித்தனம் என்பதால் வரப்போகும் வருமானத்தை முதலீடாக கொடுப்பது நல்லது. அடுத்தடுத்து நன்மையாக வந்திருக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி துலாம் ராசியினர் உங்கள் வாழ்வை வளப்படுத்திக் கொள்வீர்கள் என்பது நிச்சயம். துலாம் ராசிக்கான பரிகாரங்களை பார்க்கலாம். ராகு பகவானால் பெரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் ஒரு சலவையாளருக்கு 18 கிலோ அடுப்பு கறி தானம் செய்யவும். கேது பகவானுக்கென உள்ள திருத்தலமான காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் ஆலயத்தில் அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை செய்யலாங்க.
சரிங்க, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.